இப்போ என்னுடைய நிறைவு பாடலாக நான் எடுத்துக்கொண்டிருப்பது சுமை தாங்கி. அந்த படத்துல ரொம்ப எளிமையான வரிகள்ல இப்படி கூட எழுத முடியுமா? அப்படின்னு நம்மள வந்து அப்படியே ஒரு ஆச்சரியத்துக்குள்ள ஆழ்த்தியிருப்பாரு. ஒரு மனிதன் அப்படிங்கிறவன் யாரு? அவன் எப்பொழுது தெய்வமாக மாறலாம்? அப்படிங்கிறத ரொம்ப நீ வந்து பெரிய கொட்டி கொட்டி வந்து பயங்கரமா நீ குடுக்க வேணாம். ஒரு ரூ. 10 சம்பாதிச்சா ரூ. 1 குடுயா. சுத்தி இருக்கிறவன ஒரு அன்பு வார்த்தை. நம்ம வந்து திருமந்திரத்துல சொல்லியிருப்பாங்க. யாவர்க்குமாம் ஓர் பச்சிலைன்னு, நீ ஒண்ணுமே கையில இல்லைன்னா ஒரு ஒரு நல்ல வார்த்தையாவது சொல்லு அப்படின்னு சொல்லுவாங்க. ஒரு பசுவுக்கு ஒரு ஒரு சாப்பாடு ஒரு கை நிறைய ஒரு புல்ல அள்ளி குடு. இல்லைன்னா ஒரு கை சோற குடு ஒரு மனுஷனுக்கு. சரி ஒண்ணுமே இல்லையா உன்கிட்ட? சரி விடு சாமி. நீ ஒரு நல்ல வார்த்தையாவது சொல்லியா? யாவர்க்குமாம் அப்படின்னு ஒரு வார்த்தை நிறைவு பண்ணியிருப்பாரு. அந்த திருமந்திரத்துல சொல்லியிருப்பாரு. இதுதான் இவ்வளவுதான் வாழ்க்கை. நம்ம என்னமோ அப்படியே எல்லாத்தையும் தலைமையில எடுத்துட்டு போற மாதிரி அப்படியே உருன்னு விரைப்பா தெரிஞ்சுட்டு இருப்பாங்க நிறைய பேரு. இந்த இடத்துல அவரு ரொம்ப அழகா சொல்லியிருப்பாரு. மனிதன் என்பவன் தெய்வமாகலாம். வாரி வாரி வழங்கும் போது வள்ளலாகலாம். வாழை போல தன்னை தந்து தியாகியாகலாம். உருகி ஓடும் மெழுகை போல ஒளியை வீசலாம். மனிதன் என்பவன் தெய்வமாகலாம். ஒரு எப்பயா தெய்வமாக முடியும்? நீ வந்து அதாவது சில பேர் பாத்தீங்கன்னா, வீட்டுக்குள்ள வரும்போது, ஐய்யய்யோ! வந்துட்டாங்க, எல்லாத்தையும் ஒளிச்சு வச்சுருவோம். பார்த்தா கேட்டுற போறாங்க, சாப்பிட்ற போறாங்கன்னு, வீட்டுக்கு வந்தவங்களுக்கு ஒரு வாய் சாப்பாடு குடுக்கறது கூட இல்லாம ஒளிச்சு வைக்கக்கூடிய ஆளுங்களையும் பார்க்கிறோம். இல்ல வந்தவங்கள, "நீங்க சும்மாவா வந்திருப்பீங்க? சாப்பிட்டு வந்திருப்பீங்க" அப்படின்னு நகைச்சுவையா சொன்னா கூட அது நடக்கிறது. இல்ல அவங்க ஒரு தொலைக்காட்சியில ஒரு நாடகம் பார்த்துட்டு இருக்காங்க. அந்த நேரத்துல மட்டும் நகைச்சுவையா சொல்லுவாங்க. "அந்த நேரம் மட்டும் எந்த வீட்லயும் போய் கதவ தட்டிறாதீங்க, வில்லங்கம்மா போயிரும்" அப்படின்னு. ஏன்னா சொல்லுவாங்க, "போயிட்டு நாளைக்கு வாப்பான்னு" ஏதோ பிச்சைக்காரன விரட்டுற மாதிரி ஆயி போயிரும் நெலைம. வாழை போல தன்னை தந்து, வாழை மரம் அடியிலிருந்து நுனி வரை மக்களுக்கு தன்னுடைய வாழ்க்கையே கொடுத்தது. கல்யாண வீட்ல தொடங்கி சாப்பிட்டுட்டு எச்சி இலையா தொட்டியில போடும்போது அப்பவும் வீணா போகல. ஒரு ஆடு, மாடு வந்து அதையும் சாப்பிடும். தண்டுல ஆரம்பிச்சு அத்தனை எல்லா மருத்துவ குணங்களையும் கொண்டு தன்னுடைய அந்த ஒரு அதனாலதான் ஒரு கல்யாண வீடுகள்ல அந்த வாழை குலையோட அந்த இத கட்டுவாங்க. ஏன்னா அந்த குலமும் அப்படி தழைக்க வேண்டும் அப்படிங்கிறதுக்காக. அதை ரொம்ப அழகாக இங்கே புகுத்தி எழுதியிருப்பது சிறப்பா இருக்கும். இன்னொரு அடுத்த அடியில பாருங்க. ஆ யாருக்கென்று அழுத போதும் தலைவனாகலாம். மனம் மனம் அது கோவிலாகலாம் சொல்லிட்டு. அதாவது ஊருக்கென்று வாழ்ந்த நெஞ்சம் சிலைகளாகலாம். உறவுக்கென்று விரிந்த உள்ளம் மலர்களாகலாம். யாருக்கென்று அழுத போதும் தலைவனாகலாம். மனம் மனம் அது கோவிலாகலாம். ரொம்ப எளிமையா சொல்லிட்டாரு. உனக்காக மட்டும் வாழாத. உன்னுடைய குடும்பத்திற்கு மட்டுமே சுயநலமாக வாழாத. உன்னை சுற்றி இருக்கக்கூடிய ஊருக்காகவும் கொஞ்சமாக வாழ்ந்து பார். அப்படி நீ வாழும் பொழுது, உன்னுடைய அந்த அந்த கோவிலுக்கு ஒப்புமையா சொல்றாரு பாருங்க. உன்னுடைய மனம், நீ மத்தவங்களுக்கு தலைவனாகிற, தலைவியாகிற அதெல்லாம் விட்டு தள்ளுங்க. உன்னுடைய மனம், அந்த மனம் எப்படி இருக்குமா? கோவில். கோவில் எத கோயிலுமோ? இறைவன் குடியிருக்கக்கூடிய இடத்தைத்தான் கோயில் என்போம். அப்ப மனிதர்களை அரவணைத்து அந்த உறவுகளை எல்லாம் மதித்து உறவுக்கென்று விரிந்த உள்ளம். பாருங்களேன், எப்பவுமே சொல்லுவாங்கல்ல, ஒரு 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 சுருக்கமா அவன் அவன் கிட்டயே போ முடியாதுப்பா. ஒரு மாரி டைட்னஸ் மாரி அந்த மனசு வந்து அப்படியே இறுக்கமாவே இருப்பாங்க. மனசு விட்டு பேசக்கூட மாட்டாங்கன்னு சொல்லுவாங்க சில பேரு. அப்படி உறவுக்காக ஒரு விரியக்கூடிய ஒரு உள்ளத்தை அங்கே அவர்கள் மலர்களாக மாறலாம். அந்த யார் என்னன்னு தெரியாது. நம்ம ஒரு படத்த பார்த்துக்கிட்டு இருப்போம். நம்மளே அறியாம கண்ணீர் விட்டுட்டு இருப்போம். எங்கேயோ யாருக்கோ அடிபட்டிருக்கும். எங்கேயோ குழந்தைகள் எல்லாம் இறந்து போயிட்டாங்க. உணவு இல்லாம கஷ்டப்படுறாங்க. கேட்கும்பொழுது நம்மள அறியாம முணுக்குன்னு நமக்குள்ள ஒரு கண்ணீர் வரும். இப்படி இன்னாருக்கு தான் அழணும். நமக்கு வேண்டப்பட்டவனுக்கு தான் அழுவேன். மத்தவன் எப்படி போனா என்ன? அப்படி இல்லாம, யாரு எவருன்னே தெரியாம அந்த மனம் கசியுது பார்த்தீங்களா? அப்படி அழும்பொழுது நீ ஒரு சிறந்த தலைவனாக மாறலாம். அப்படி நீ மாறும் பொழுது, உன்னுடைய மனம் கோவிலாக மாறும். அங்கே இறைவன் குடியிருப்பான்னு ரொம்ப அழகா எழுதியிருப்பாரு. அடுத்த ஒரு அடி போடுறாரு பாருங்க. மனமிருந்தால் பறவை கூட்டில் மான்கள் வாழலாம். வழி இருந்தால் கடுகுக்குள்ளே மலையை காணலாம். துணிந்து விட்டால் தலையில் எந்த சுமையும் தாங்கலாம். குணம் குணம் அது கோவிலாகலாம்.
மனசு இருந்தா இத்துணூண்டு சின்ன பறவை கூட்டுல கூட பெரிய மான்கள் கூட வந்து வாழ முடியும். மனம் தான் காரணம். இப்ப ஒரே ஒரு 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 சின்ன ஒரு ஒரு என்ன சொல்லலாம்? கொஞ்சமா தான் உங்க வீட்ல இப்ப சோறு பண்ணியிருக்கோம். யாரோ 2, 3 பேர் வந்துட்டாங்கன்னா, அதையும் பிரிச்சு குடுத்து, அவங்களையும் மகிழ்வித்து, நாமும் மகிழ்வது. "ஐயய்யோ! உள்ள எடுத்து வையி. 3 பேருக்கு பிரிச்சா பத்தாது நமக்கு." அப்படின்னு நினைக்காம, இது ஒரு ஒரு சின்ன இத தான் சொல்றேன். மனசு இருந்ததுன்னா, அந்த இடமே வந்து பெரிய சொர்க்கபுரி மாதிரி மாறிரும். வழி இருந்தால் கடுகுக்குள்ளே நீ மலையைக் கூடக் காண்பாய் அப்படின்னு என்ன மாதிரி ஒரு உவமைகள் எல்லாம் போட்டிருக்காரு பாருங்க. இது வந்து ஒரு நம்ம எல்லாருடைய மனதிலும் நாம் தினமும் நீ ஒண்ணும் நம்ம சொல்லுவோம்ல, "நீ ஒண்ணும் பெரிய தியாகியால்லாம் மாற வேண்டாம். மனுஷனா இருயா முதல்ல" அப்படின்னு பெரியவங்க சொல்லி நம்ம கேள்விப்பட்டிருப்போம். அப்படிப்பட்ட ஒரு ஆத்மார்த்தமான, தத்துவார்த்தமான பெரிய ஒரு மலை போன்ற ஒரு விஷயத்தை அவரே சொன்னது போல, சின்ன கடுகுக்குள் நம்ம ஔவை சொல்லுவாங்க இல்லையா? நம்ம வள்ளுவத்துக்கு வந்து பாராட்டும் பொழுது, "அணுவை துளைத்து 7 கடலை புகட்டி குறுக தரித்த குறள்" சொல்ற மாதிரி, அந்த பெரிய விஷயத்த சின்ன கடுகுக்குள்ள சொல்லிட்டாரு நம்ம கவியரசரும். அவ்வளவு சிறப்பான இவரது பாடல்களை கண்ணதாசன் அவர்களுடைய பாடல்களை பாடி மகிழ்ந்து கொண்டாடி, ஆராய்ந்து அலசி அதை உங்களோடும் பகிர்ந்து கொண்டதில் மட்டற்ற மகிழ்ச்சி அடைகிறோம். இந்த